இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவே பிரைவேட்டா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் போடப்பட்ட ஸ்டோரி அந்த காலேஜோட மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து போகுது. ஸோ போனதுக்கு அப்புறம் அவங்க அந்த பெண்ணை கூப்பிட்டு கண்டிக்கிறேன் அப்படின்ற பேர்ல ஒரு சில விஷயங்கள் வந்து பண்றாங்க. ஸோ அது மூலியமா ஃபைனலி ஒரு உயிரே வந்து போயிருக்கு. என்ன கொடுமை சரவணன். சிவகாசியில சோலைராணி அப்படின்ற ஒரு பெண் தன்னோட ஃபியூச்சர் பார்ட்னரோட ஒரு போட்டோ வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதை தன்னோட இன்ஸ்டாகிராம்ல சோஷியல் மீடியால க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தெரியிற மாதிரி அவங்க ஷேர் வந்து பண்றாங்க. அப்படின்ற பட்சத்துல அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தவங்க எடுத்து அந்த போட்டோவை காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து அனுப்புறாங்க. ஸோ அதை பார்த்த மேனேஜ்மெண்ட் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு கண்டிக்கிறேன் அப்படின்ற பேர்ல பேரண்ட்டையும் வந்து வர வச்சு கிட்டத்தட்ட அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தினதா வந்து சொல்லப்படுது. ஸோ அப்படி ஒரு பொண்ணோட பர்சனலுக்குள்ள காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன வேலை அப்படின்றதான் நமக்கான கேள்வி. ஸோ இந்த விஷயம் இங்க மட்டும் நடக்கிறது இல்ல, ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜஸ்லயுமே ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டாஃப் இந்த மாதிரி தான் வந்து இருக்காங்க. ஆப்வியஸா ஒரு ஸ்டாஃப் வந்து யாரு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணணும். அதை தாண்டி ஸ்கூல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஏதாவது பண்ணாங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிக்கணும், அவங்கள வந்து நல்வழிப்படுத்தணும். ஸோ இதுதான் ஸ்டாஃபோட வேலை. பட் அதெல்லாம் தாண்டி ஸ்டாஃப்னாலே தனக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு காலேஜ்லயும் பல பேர் வந்து இருக்காங்க. என்ன பொறுத்தளவு ஸ்டாஃப்ஸை வந்து மதிக்கிறேன், பட் ஒரு சிலர் இந்த மாதிரி தனக்கு கொம்பு முளைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு ஸ்டூடெண்ட்டை பிசிக்கலா அட்டாக் பண்றது, மென்டலா அட்டாக் பண்றது, ஸோ இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜ்லயும் இதுவரை நடந்துட்டு தான் வந்து இருக்கு. நான் நினைச்சேன் இந்த ஸ்டேஷனை இப்பவே செங்கல்லா பிரிச்சிருவேன். ஸோ அப்படி அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு கிட்டத்தட்ட அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணே அந்த ஃபியூச்சர் பார்ட்னருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை வந்து அனுப்பிட்டு நான் வந்து போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னோட உயிரையே வந்து விட்டுட்டாங்க. ஸோ என்ன பொறுத்தளவு அந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஆப்வியஸா ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜ்லயும் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் வந்து இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸை பிசிக்கலா அட்டாக் பண்ணுவது இல்லை அப்படின்னா மென்டலா அட்டாக் பண்ணுவது, ஸோ இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அப்படின்ற பட்சத்துல ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நம்ம இந்த விஷயத்த நீட்டா வந்து கையாண்டுருக்கலாம். இப்போ எவ்வளவோ ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வந்து இருக்கு. அதை தாண்டி பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு போய் நமக்கு 18 வயசு ஆனாலே போதும், நம்ம சோலோவா போய் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தாலே இதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைச்சிருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கேட்கக்கூடிய கேள்வியே காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பொண்ணோட பர்சனலுக்குள்ள என்ன வேலை அப்படின்னு தான் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த லெவலுக்கு எல்லாம் மீறி நடந்திருக்கு அப்படின்றதான் வந்து உண்மை. ஸோ இது மூலியமா நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனைக்குமே தற்கொலை உயிரை விடுறது அப்படின்றது ஒரு கரெக்டான சொல்யூஷனா இருக்கவே இருக்காது. ஸோ இதை மட்டும் யாருமே மறந்துடாதீங்க.